ஒரு சிறிய கிராமத்தில் ஒரு அரசனும் அரசியும் மகிழ்ச்சியாக வாழ்ந்து வந்தார்கள். அவர்களுடன் ஒரு அழகான பூனையும் இருந்தது. அந்த அரசனின் தாத்தா பாட்டி அவருக்கு ஒரு விசேஷமான பொன் மோதிரம் ஒன்றை பரிசாக அளித்திருந்தார்கள். அந்த மோதிரத்தின் சக்தி என்னவென்றால், அதனை அணிந்து எது கேட்டாலும் அது கிடைக்கும். அந்த மோதிரத்தின் மூலம் அரசன் தனது கிராம மக்களுக்கு தேவையான அனைத்து வசதிகளையும் செய்து கொடுத்தான். கிராமம் நாளுக்கு நாள் வளர்ந்து செழித்தது. இதைக் கண்ட அருகிலுள்ள இன்னொரு கிராம அரசன், இவன் எப்படி இவ்வளவு வளர்ச்சி அடைந்தான் என்று பொறாமை கொண்டான். விசாரித்ததில் அந்த அரசனிடம் ஒரு விசேஷமான பொன் மோதிரம் இருப்பதால்தான் இந்த வளர்ச்சி என்று தெரிந்தது. அதனால் அவன் தனது படைகளுடன் வந்து போர் செய்து அந்த அரசனிடமிருந்து பொன்மோதிரத்தை பறித்து கொண்டான். மோதிரத்தை கைப்பற்றிய அரசன், இந்த ராஜ்யத்தின் அரசியும் அரசனும் எல்லா செல்வங்களும் எனக்கு வேண்டும் என்று மோதிரத்திடம் கேட்டான். அந்த நொடியில் உண்மையான அரசன் அனைத்தையும் இழந்து ஏழையாகிவிட்டான். அவன் மனைவியும் மற்றொரு அரசனால் பலவந்தமாக அழைத்துச் செல்லப்பட்டாள். இப்போது அந்த அரசன் தனியாக உணவில்லாமல் ஏழ்மையில் தனது பூனையுடன் மட்டும் வாழ்ந்தான். பொன் மோதிரத்தை திருடிய அரசன் மிகப்பெரிய செல்வந்தனானான். ஒரு நாள் அவன், பசிப்போக்குவரை அனைவருக்கும் உணவு வழங்குவோம் என்று ஒரு விருந்தை ஏற்பாடு செய்தான். அந்த விருந்தில் உணவுக்காக அந்த ஏழை அரசனும் அவனது பூனையும் சென்றார்கள். உணவு உண்ட பிறகு அரசன் குப்பை தொட்டியின் அருகே படுத்து தூங்கிவிட்டான். அப்போது பூனை விழித்துக் கொண்டிருந்தது. குப்பை தொட்டியின் அருகே பல எலிகள் வந்தன. அந்த பூனை அந்த கூட்டத்தில் இருந்த பெரிய எலியை பிடித்தது. பூனை சொன்னது, நீ உயிரோடு விடுபட வேண்டுமென்றால் அந்த அரசன் அரண்மனையில் உள்ள பொன்மோதிரத்தை கொண்டு வா. அந்த எலி மற்ற எல்லா எலிகளையும் அழைத்து, பொன்மோதிரத்தை கொண்டு வராவிட்டால் நான் உயிரோடு இருக்க முடியாது என்று கேட்டுக்கொண்டது. எல்லா எலிகளும் அரண்மனைக்குள் சென்று பெரிய இரும்புக் கம்பியில் தொங்கியிருந்த அந்த பொன் மோதிரத்தையும் சங்கிலியையும் கடித்து உடைத்து எடுத்துக் கொண்டு வந்து பூனைக்கு கொடுத்தன. பூனை உடனே அந்த பெரிய எலியை விடுதலை செய்தது. பிறகு பூனை ஏழை அரசனை எழுப்பி, அரசே, எழுங்கள், நாம் இப்பொழுது செல்லலாம் என்றது. அரசன் கேட்டான், எங்கு, ஏன்? பூனை சொன்னது, நமக்கு பொன்மோதிரம் கிடைத்துவிட்டது. அரசன் மகிழ்ச்சியுடன் மோதிரத்தை அணிந்து, எனது ராஜ்யம், செல்வம், மக்களும் என் அரசியும் மீண்டும் எனக்கு கிடைக்க வேண்டும் என்று கேட்டான். உடனே அனைத்தும் மீண்டும் அவனிடம் வந்தது. தவறாக பொன் மோதிரத்தை வைத்திருந்த அரசன் தண்டிக்கப்பட்டான். கதையின் நெறி, யாரையும் இகழ்ந்தாலோ துன்புறுத்தினாலோ அதற்கான தண்டனை ஒரு நாள் நிச்சயம் கிடைக்கும்.